ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஐ ஹோப் எல்லாம் ஹெல்த்தியாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் பிரியாணி தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஹோல் ஸ்பைசஸ் போட்டுட்டு அது பொரிஞ்சதும் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அது நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் தட்டி சேர்த்துருக்கேன். நீங்கள் பேஸ்ட்டாக கூட சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்குங்க. நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி விட்டது 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா குழஞ்சி வர அளவுக்கு வதக்கி விடுங்க. ஒரு ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்குங்க. தக்காளி நல்லா குழைவாக வெந்துடும். தக்காளி வெந்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா, ஹோம்மேட் பிரியாணி மசாலா தான் நான் சேர்த்துருக்கேன், அதையும் சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறமா ஊற வச்சு 1/2 மணி நேரம் ஊற வச்ச அரிசி சேர்த்துக்கிறேன். நான் வீட்டு அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் பாஸ்மதி ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கிடையில் நம்ம மேரினேட் பண்ணி வச்ச பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு தவாவில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு பன்னீரை மேரினேட் பண்ணி வச்சதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 2 சைடும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பன்னீர் ஃப்ரை பண்ணி அதில் சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்படியே கூட சேர்த்துக்கிட்டு தான் சேர்த்துக்கலாம், ஆனால் டோஸ்ட் பண்ணி சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். வாங்க இப்போ அந்த ரைஸ் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் ஒரு கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன், அதுக்கு நான் 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். பாஸ்மதி அரிசியாக இருந்தால் 1.5 கிளாஸ் தண்ணி. உப்பு காரெல்லாம் இந்த டைமில் செக் பண்ணிக்கோங்க. லைட்டாக ஒரு கல் உப்பு எக்ஸ்ட்ரா இருக்கும். இப்போ விசில் போட்டுடலாம். மாதிரி லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறமா விசில் போட்டு விடுங்க. குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு 2 விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். விசில் அடங்கிடுச்சு. வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பல நல்லா உதிரியாக எப்படி வந்திருக்கு பாருங்கள் சாப்பாடு.